வணக்கம், இது நம்ம செய்தி சேனல். நடிகர் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் படம் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு முன் வெளியாகும் என அப்டேட் கிடைத்துள்ளதால் விஜய் ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர். நடிகர் விஜய் கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் அரசியல் கட்சி துவக்கினார். அதைத் தொடர்ந்து முழுநேர அரசியலில் ஈடுபட முடிவு செய்தார். அதனால் அவரது 69வது படமான ஜனநாயகன் படத்திற்கு பிறகு நடிக்க மாட்டேன் என அறிவித்தார். அரசியல் பணியுடன் ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பும் தொடர்கிறது. வெங்கட் கே நாராயணா தயாரிப்பில் வினோத் இயக்கத்தில் உருவாகும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார். இந்த படத்தின் போஸ்டர் நேற்று மாலை வெளியிடப்பட்டது. அதில் படத்தின் பெயருக்கு ஏற்றபடி விஜயின் பின்னணியில் மக்களும் தங்கள் கைகளை உயர்த்தி ஆரவாரத்துடன் அவரை வரவேற்பது போல் உள்ளது. படத்தில் விஜயுடன் பூஜா ஹெக்டே, பிரகாஷ் ராஜ், கௌதம் மேனன், பிரியாமணி, நரேன் உள்ளிட்ட பலரும் நடிக்கின்றனர். அரசியல் த்ரில்லர் கதை அம்சத்துடன் இந்த படம் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் அரசியல் பணி மற்றும் அடுத்த ஆண்டு நடக்கும் தமிழக சட்டசபை தேர்தலை கருத்தில் கொண்டு அந்த படத்திற்கு ரசிகர் மற்றும் தொண்டர்களிடம் பெரிய எதிர்பார்ப்பு உருவாகி உள்ளது. அந்த படம் குறித்த அப்டேட் கிடைக்குமா என அவரது ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்தனர். இந்த நிலையில் ஜனநாயகன் படம் 2026ஆம் ஆண்டு பொங்கலுக்கு வெளியாகும் என நேற்று மாலை படக்குழுவினர் அறிவித்தனர். தேர்தலுக்கு முன் படம் வெளியாகும் என்பதால் விஜய் ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர்.